நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஆனியன் பக்கோடா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளம் நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கையிலேயே வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. ஸோ தட் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதுவும் இல்லாமல் தனியாக உதிரியாக நமக்கு கிடச்சிரும். அதிலே வந்து கொஞ்சமாக கருகாப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, கடலை மாவு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கையில் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளித்து வந்து பிணைங்க. தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றி பிணைய வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து பிணைங்க. உங்களுக்கு வந்து போண்டா மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து கையில் எடுத்தால் போண்டா மாதிரி வர மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நான் வந்து பக்கோடா மாதிரி போடுறதுனால இப்படி போட்டிருக்கேன். நல்லா சூடான எண்ணெயில் ஒரு சைடு போட்டு, ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஆனியன் பக்கோடா வீட்டிலேயே தயார். இதை நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுவோம். ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கூடவே வந்துட்டு சட்னி வச்சு ஈவினிங் ஒரு டீயோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய ஒர்க்கிங் உமன் சமையலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.